ഇന്ന് MLAയ്ക്ക് എതിരായിട്ട് നടന്ന പോരാട്ടത്തിൽ സ്ത്രീകൾക്ക് സപ്പോർട്ടായി ഇറങ്ങിയ ഒരു തമിഴ് ചെറുക്കനെ ഒരു ലേഡി പത്ര റിപ്പോർട്ടർ ഉമ്മ വെച്ചു. അത് ധർണാ സംഭവത്തെക്കാളും ഇന്നത്തെ മീഡിയയ്ക്ക് ഹൈലൈറ്റ് ആയിട്ട് മാറിക്കിട്ടി. எல்லா சேனல் மேலே கேஸ் போட போறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்காங்க. அச்சா அச்சா டோர் லாக் ஆயிருக்குன்னு என்னன்னு பாரு. அதுவா லாக் ஆகல, நான் தான் லாக் பண்ணேன். ஏ 24 ஹவர்ஸும் எல்லா சேனல்லையும் நீ முத்தம் கொடுக்கறதா காட்டுறாங்க. இப்போ என்ன சொல்ற? அன்னைக்கு ஏதோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன. இவ்வளவு பிரிகாஷனா இருந்து இப்படி பண்ணிட்டியே. கல்யாணம் ஆற வரைக்கும் நீ உள்ளேயே இரு. இமிடியேட்டா இது உன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ഹലോ ഉണ്ണി. എന്താ മോളെ? അച്ഛാ മോളെ, നീ ഏത് നമ്പറിലേക്ക് ഫോൺ ചെയ്താലും അത് എനിക്ക് തന്നെ വരും. പ്രികാഷൻ. ദേഷ്യം വരുന്നു. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? ஐயா அச்சா கிட்ட போய் சொல்றேன். அச்சா அக்கா ரூம்ல பேன்ல ஷால்ல ஏதோ பண்றாங்க. டென்ஷன் ஆகாத மோளே, இப்ப போய் நோக்கு. അച്ഛാ അച്ഛന്റെ പ്രിക്കോഷൻ ഔട്ട് ഓഫ് ഫാഷൻ. ஆஹா எஸ். ஓ போய் போய் எஸ் எஸ். டேய் மஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. எஸ் டேய் அவங்க அப்பா ரூம்ல வச்சு லாக் பண்றானே மாப்ள. டேய் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. நீ ஏதாவது யோசி, நான் போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். லோக்கல்ல ஒருத்தன் அட்ரஸ் இருந்து தூக்குறதே பெரிய விஷயம். ஆமா பாஸ். இதுல வேற கேரளா, அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் அட்ரஸே இல்லாம எப்படி பாஸ் தேடி கண்டுபிடிச்சு தூக்க முடியும்? சார் நடந்துச்சு சார். சாரே சாரே போடா போடா போடா. உள்ள இவ்வளவு வேதனையா? சரி, நீ பிரேமிச்ச பெண்குட்டிய நீ மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் ஈ டீம் கூட இருக்கும். வெள்ளம் குடிக்க. ஏய் வண்டி இங்க தான நிக்குது. எங்கடா? இங்க வர வண்டி. அம்மா பாஸ். குதிரை நகர. பாஸ் அம்மா இங்க தான் இருக்கு. சீக்கிரம் இறங்கு. எங்க அம்மா எங்கன கண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டேய் அட்டாக் பண்ணலாமா? வேணாம் குருவே, அவங்க மாறு தமிழ் விடுங்க. அடிக்கினதே வித்தியாசமாயிட்டு இருக்கும். குசு குசுன்னு பேசுறாங்களே, குத்திடுவாங்களோ. இப்படி மடக்கி வயிற்றுல ஒரு தினச குத்துவானுங்க. கிறுகிறுன்னு இருக்கும். ஒல்லியா இருக்கணும் குத்துனாலே ஊம குத்ததா இருக்கும். உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நொறுங்கிடும். அவனுக்கு பார்க்க வேற டெரரா இருக்கானுங்க. அது வந்து ஜட முடிய பாருங்க. ஆமாடா டெரரா தான் இருக்கும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிய? அவனை அடிச்சு போட்டுட்டு இவனை தூக்கிட்டு வாங்கடா. அடிச்சிடலாம் பாஸ். ஆனா கையை மணி காட்டுன்னு பாத்தீங்கன்னா கேரளா ரொட்டியெல்லாம் வறுமை கழகத்தை வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம மாட்டுக்கறி தின்ட்டு ஒவ்வொருத்தனும் ஒரு தினசுல இருக்கானுங்க. அதர் ஸ்டேட்ல வந்து அடி வாங்கி கையை காலை இழுத்துட்டு வைங்க. அதை விட பெரிய அசிங்கம் வேற இல்ல பாஸ். வறுமை கலையெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போனதானடா. போச்சு, ஆனா திரும்பி வரல. வரலையா? என்னடா பண்றது? டேய் தைரியம் இருந்தா நீ தூக்குடா. நீ தூக்குடா. நீ தூக்குடா. நீ தூக்குடா முதல்ல. நீ முதல்ல நீ தூக்குடா. நீ தூக்குடா. டேய் நீ முதல்ல தூக்கு. நீ தூக்குடா முதல்ல. டேய் உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தானே தெரியும், எனக்கு முழு கதையும் தெரியும். அத முதல்ல கேளு.
தமிழ் ரவுடியும் மலையாள ரவுடியும் சேர்ந்து ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா படுவாய்ப்பாடிய தெலுங்கு ரவுடியை வந்து துப்பாக்கிய கடி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன 20 மிஸ்டு கால் ஒரு கதகளிய நிம்மதியா காண விடுறியா? எந்தடா டென்ஷன்? உங்க பையனை கதைகளை ஏறிட்டானுங்க. எந்த பையனோ எனக்கு மனசுலாயில. ஐயோ உன்னையே தூக்கிட்டு போயிட்டாங்க மாமா. யாரு? கேரளால என்ற மோனுக்கு யாரா எதிரி? தூக்கிட்டு போனது கேரளா ரவுடிங்களா மாமா, தமிழ்நாட்டு ரவுடிங்க. அப்ப ப்ராப்ளம் இல்ல, அப்ப ப்ராப்ளம் இல்ல. உங்க பையனை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க அசால்ட்ட சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேய், தமிழ்நாட்டுல என்ற மோன தூக்க ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். யாரு? என்ற சம்சாரா. ஆமா, அவங்க எதுக்கு பெத்த பிள்ளைய ஆள் வச்சு கிடத்தணும்? அவனை அந்த மீன் கொடிக்கு விவாகம் செய்ய. மீன் மீன் குடியா? நிஷா, மஞ்சு, மீன் குடி, லிஸ்ட் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்க. ஆமா, உங்க லட்சியம் என்ன ஆயிடுது மாமா? இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். டேய், இதுல ஒண்ணும் குழப்பம் இல்லடா. என் மகன் பிரேமிக்கிற வரையில தான் எனக்கு ப்ராப்ளம். இப்ப நோ டென்ஷன். அவன் மஞ்சுவை தவிர வேற யாரையும் விவாகம் செய்யலாம். அதுக்கெல்லாம் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டான். அந்த பொண்ணை வீட்டுல பூட்டி வச்சுட்டு அவர் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு மாமா. பூட்டி வச்சுட்டானா? என்ன மாமா, வீடு கல்யாண கலை கட்டி இருக்கு? ஆமால, போய் பேசி பார்ப்போம். வா. அதை பிடிச்சி அடிங்க மாமா. நான் உன்னியோட அச்சன். அச்சா, பையனுக்கு ஒரு மலையாள ஃபிகரை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாரு. வணக்கம், நான் தமிழ்மணி, உன்னியோட அச்சன். என்ன പറയണമോ சீக்கிரம் പറഞ്ഞിട്ട് போனோம். இனி கல்யாண ஜോലി ഒരുപാടുണ്ട്. எல்லா குழப்பத்துக்கும் காரணம் யானை. ഞാൻ ഇളംപറയാറ്റിൽ ഒരു കേരള പെണ്ണ് മോഹിച്ച് തോത്തുപോയി. അതുകൊണ്ട് ஒரு கேரளத்து பெண்ணே மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டு என் பையனை சிறுபிராயம் தொட்டே கேரள பழக்க வழக்கத்தோடு வளர்த்தேன். இப்ப அவன் மோகிச்சு பிரேமிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணலன்னா அவனோட காதலும் போகும், என் லட்சியமும் போயிடும். எங்க 2 பேருடைய ஆசை நிறைவேறது நீங்களோட கையில தான் இருக்குது. முடிச்சிட்டீங்களா? பையனோட அச்சனா நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லியாச்சு. எந்த பொண்ணு അമ്മ ഇല്ലാத பொண்ணு. എന്റെ മോൻ എങ്ങനെ நல்லபடியா ജീവിക്കണമെന്ന് നിങ്ങളെ കാട്ടി എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. പയ്യനെ பார்த்து മാരേജ് ഡേറ്റ് ഫിക്സ് பண்ணதுக்கு அப்புறம் നിങ്ങൾ ഇങ്ങനെ വന്ന് പറയുന്നത് നാഗരികമല്ല. എനിക്ക് நிறைய ജോലിയുണ്ട്. എനിക്ക് മണ്ഡപത്തിലേക്ക് പോകണം. നിങ്ങൾക്ക് പോകാം. மாமா வாங்க மாமா. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கழுத்துல யாரோ ஒருத்தர் தாலி கட்ட போறா. இப்ப நாம அங்க போய் பேசி என்ன ஆக போகுது? இங்க பாரு, என் லட்சியம் நிறைவேறணும்னா நாம உடனடியா ஊருக்கு போய் அத்தைய சமாளிச்சு மீன்கொடி கழுத்துல உண்ணி தாலி கட்டாம தடுத்து நிறுத்தணும். வா போவோம். உன்னைக்கு இதை விட வேற ஒரு அழகான மலையாள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ண அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் மாமா. அது எப்படி உங்க பையனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை தாலி கட்டுறது சம்மதிப்பா? டேய், இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான் இந்த கேசவன். மாமா யாரு காட்டுற மாமா, உங்க லட்சியத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்காத சொன்னா கேளு. வாங்க வாங்க. வரணும் வரணும். சாப்பிட்டீங்களா? உள்ள உள்ள சொன்னா கேளுடா. அகத்து உள்ள போங்க. பேசாம நம்ம ஊருக்கு போயிருவோம்டா. வாடா, சொன்னா கேளுடா. என்ன கல்யாணத்துல கலாட்டா பண்ண இங்கேயே வந்துட்டீங்களா? கலாட்டெல்லாம் பண்ணலைங்க.
இவர் பையன் லவ் பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு பார்த்துட்டு போலான்னு இவர் ஆசைப்பட்டாருங்க. அட சை, இதுக்கு தானே இந்த பில்டப். உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒண்ணு பண்றேன், எந்த மூளை காட்டுவேன். ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த கலாட்டமும் பண்ண மாட்டேங்கன்னு நீங்க சத்தியம் செய்யுங்க. சத்தியமா எந்த கலாட்டாவும் செய்யலாம். மோளே, இவ எப்படி இங்க வந்தா? அது மஞ்சு கல்யாணத்துல இவளுக்கு என்ன வேலை? ஒரு குத்து விளக்க பிடிச்சிட்டானே பங்க. வாங்க. மாமா சூப்பர் ஃபிகர் மாமா. டேய், இது மஞ்சு இல்லடா, மீன்கொடி. போலீஸ் போலீஸ் பாட்டி. நான் இல்ல போலீஸ் மேம். மாமா, என்ன லவ் பண்ற பையன் தான் எனக்கு வேணும். வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற பையன் எனக்கு வேணாம். அது மட்டும் இல்ல, உன்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் என் மேல இருக்கிற பாசத்தினால நான் விருப்பப்பட்ட பையனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் தான் தமிழ்நாட்டு ரோடிங்ல கேரளாக்கு அனுப்பி அவரை கடத்திட்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் அது கூட எனக்கு கடைசி நிமிஷத்துல தான் தெரியும். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் நான் உன்னை கல்யாணத்துல கண்டிப்பா கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன். இதான் மாமா நடந்தது. மோளே, டேய், நீ ஏன்டா அலையுற? யாரு வந்தா? அட பாய் வீட்டு பிள்ளை, என்ன வரிசையா வதவதன்னு வந்துகிட்டே இருக்காங்க. அங்கிள். நீ எங்கம்மா இங்க? அங்கிள், உங்ககிட்ட முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா சாரி சொல்ற? இல்ல அங்கிள், உன்னியோட உண்மையான லவர் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட வந்து பேசினத நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல போய் ஏதோ உன்னிதான் என்னை ஏமாத்திட்டு வேறொரு பொண்ணை லவ் பண்றாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மலையாள ரவுடிகளை வச்சு எங்க அப்பா தான் கடத்திட்டாரு. அது வேறயா? அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுதான் அவரே என்ன கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சாரு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. ஐ அம் ஆல்சோ இன் சேம் கன்ஃபியூஷன். ஈயால் எப்படிடா தான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சு? அதை விடுங்க மாமா, இப்போ உங்க ரூட் கிளியர். ஆ. மட்டும் இல்லாம உங்க லட்சியம் நிறைவேற போகுது. அடுத்து வர போறதுதான் உங்க வீட்டு மலையாள பருவம். கைவிடுறா கைவிடுறா. எப்படி மாமா? சபாசா. ஏ, கூப்பிடுறியா? மகளே வாமா. சாதிச்சு காட்டுறதுக்குன்னே பிறந்தவன்டா நீயே. வாடா 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 வாடா. நல்ல வேலை, ஆதி ஏற்றதுக்கு முன்னாடி வந்துட்டோம். வணக்கம் மாமா. அவன் யாரு? என்ற போன்ல நல்லாயிட்டு ராமன். ஆனா நீ கூட என்கிட்ட சொல்லாம அச்சன்ட மறைச்சிட்டியாடா. ஒண்ணும் இல்லச்சா, அதுல ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? அது எந்தானோ? அத நான் சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது போல எங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு. இருக்க வேண்டியதானே? எனக்கும் என் வைஃப் சாவித்திரிக்கும் பூர்வீகம் தமிழ்நாடு தான். சிவா சிவா, வள்ளியூர் தான் எங்க சொந்த ஊரு. இருபது வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காக வந்த ஊர் தான் கேரளா. ஐயா என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி சாவித்திரி சாகும்போது எங்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு தான் போனா. நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா ஒரு தமிழ் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு. அவளுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் இந்த பிரகாஷன் ஜோலியை தொடங்கி. ஓ பொண்டாட்டி லட்சியத்துக்காக ஏன் லட்சியத்தை காலி பண்ணிட்டியாடா? மஞ்சு ஏதாவது ஒரு மலையாள பையனை லவ் பண்ணிடக்கூடாதுன்னு அதுலயே நான் ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். அப்பதான் உங்க பையன் என் பொண்ணை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டான். நீ இப்படி இருந்தா அவன் ஏன் வரமாட்டான்? கிருஷ்ணன் பேரை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயி என் பொண்ணு உங்க பையனை ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டாவே. ஆனா நான் உங்க பையனை கரெக்ட் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் அது கடவுளுக்கு தான் தெரியும். உன்னிய தமிழ் ரவுடிகள் கிட்ட இருந்தும் மலையாள ரவுடிகள் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்காக நான் தனியா தெலுங்கு ரவுடிகளை வச்சு தூக்க வேண்டியதாயிடுச்சுன்னா பாத்துங்களேன்.
1 2 3 ரவுடிகளா சேர்ந்து ரவுண்டு கட்டிருப்பான் போட்டுருக்கு. ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என் பொண்ணு காதலும் போயிடும், என் ஒய்ஃப் லட்சியமும் போயிடும். டேய் இந்த டயலாக் நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேடா. அவர் வீட்டுல அவர்கிட்ட நீங்க சொல்ற டைலாக் தான். அதானே அவன் சொந்தமா எதுவும் தெரியாதே. எப்படி என்னோட பிரிகாஷன் ஒர்க் அவுட் ஆச்சுல்ல? எல்லாம் போச்சு போ. நீங்க வேற மலையாள பொண்ணுதான் உங்க மருமகளா வரணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தீங்க. என் பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கன்னு தான் உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி சமரசம் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்த்தா அவங்க கேரளா நபரை பார்த்தாலே எடுக்காம கட் பண்றாங்க. அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு கேரளா வருவாங்க? விஷயம் என்னன்னு விசாரிச்சா நீங்க அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே கேரளாவை வச்சு கதகளி ஆடி இருக்கீங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம். என்ன சம்பந்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள வாருவோய். we just leave everything mama and let's join the wedding mama. அப்பா வாங்க உள்ள போலாம். போடா. அம்மா தான் வரல. போய்க்கோ. நீங்களாவது உள்ள பேசவா? வாடா போ. மஞ்சு. டேய் நீ எங்கடா அவன் முன்னாடி போற? உங்க லட்சியத்தை விட என் பங்காளி கல்யாணம் தான் மாமா முக்கியம். போய்க்கோடா போய்க்கோ. என் லட்சியத்தை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு வேற ஒரு வழி ஒன்று இருக்குடா. தெரியும், எனக்கு தெரியும். ஆட வாயா. ஓ வாயா. பங்காளி கல்யாணையா பார்த்துட்டு வந்துடுறேன். யோ கல்யாண வீட்டுல வச்சு இன்னொருத்த இப்படி அடிக்கிறானே, எதுக்கே அடிச்சான்? எதுக்குன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. கரும என்ன இளவு பண்ணி தொலைச்சானோ இவர் போய் சரி சாப்பிட்டாது கிளம்புவோம்.